இது அது பண்ணப்பட்ட பால், 4.5 எடுத்த பால், 7.5 சேர்த்தன பால்னு சொல்றாங்களா இல்லையா? எதுக்கு எடுக்கிற, எதுக்கு போடுற, புரியல. இப்ப சொல்றேன் கேளுங்க. உலகத்தில் உள்ள எல்லா பால் கம்பெனியும் இந்த பெண்களின் அழகு சாதன காஸ்மெட்டிக் கம்பெனியும் ரெண்டு ஒண்ணுதான் முதலாளி. இந்த பால்ல இருந்து கொழுப்பு விட்டமின் எல்லாம் எடுத்து அது இருந்தா தான் இந்த பெண்கள் லிப்ஸ்டிக், ஹேர் ஆயில், ஃபேஸ் பவுடரு, அந்த முகத்துக்கான எல்லாமே தயாரிக்கிறது இந்த பால் இருந்தாங்க. முதல்ல என்ன பண்ணாங்க, இந்த கம்பெனி பால் வாங்கி எடுத்துட்டு அதை பயன்படுத்திட்டு குப்பை பாலை கீழே ஊத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த பாலை பாக்கெட்ல போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 லாபம். புரிஞ்சுக்குங்க. எனக்கு தெரிஞ்சு பால் அப்படின்னா ஒரு ஒரிஜினல் கறவை மாட்டு பசும்பால், 2 வித்தியாசம் இருக்கு. யாருக்காவது சந்தேகம் இருந்தா ஒண்ணு பண்ணுங்க. கல்யாணமாயி குடும்பம் நடத்துறவங்க நான் சொல்ற மாதிரி இந்த கறவை மாட்டு பசும்பால் இருக்கு இல்லையா, 10 நாளைக்கு நைட்டு ஒரு சொம்பு குடிச்சிட்டு நைட்டு படுத்து பாருங்க, சும்மா அப்படி இருக்கும். பாக்கெட் பாலை நைட்டு ஒரு சொம்பு குடிச்சிட்டு படுத்துட்டு பாருங்க, சும்மா இப்படி இருக்கும். சொன்னா புரிஞ்சுக்கும். சோ அதுல அவ்வளவு சத்து இருக்குது. அது சாப்பிட்டு பார்த்தா மட்டும் தான் தெரியும். எனக்கு வாயில வச்சுன்னா சொல்லிடுவேன் அந்த பால் ஒரிஜினல் இல்லைன்னு. இங்க வந்தா மட்டும் டெய்லி தயிர் சாப்பாடே சாப்பிடுவேன். என்னது கிடைக்காது இந்த மாதிரி பால் இங்க எங்கேயுமே. புரிஞ்சுக்கங்க என்ன சொல்ல வரேன்னா, நல்லா கேட்டுக்குங்க. பாலில் கால்சியம் இருக்குங்கிறது உண்மை. ஆனா பாலை விட கேரட், திணை அரிசி, எள்ளெண்ணெய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, கீரை வகைகள்ல நிறைய கால்சியம் இருக்கு. நிறைய சேர்த்துக்குங்க. நாம என்ன பண்றோம், உடம்புல யாருக்காவது கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்தா என்ன பண்றோம், மெடிக்கல் ஷாப் போறோம். சார் எனக்கு கால்சியம் டேப்லெட் கொடுங்க, டாக்டர் சொல்லியிருக்காருன்னு கேட்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க, ஒரு குட்டி டப்பா, எவ்வளவு ரூபா, 3000, யா தேங்க்யூ அப்படின்னு வாங்கிட்டு வந்து பொறுப்பா கால்சியம் டேப்லெட் சாப்பிட்டு இருப்போம். இதே வீட்டுக்கு முன்னால கீரைக்கார அம்மா வந்து, அம்மா அரைக்கீரை 10 ரூபாமா கட்டு அப்படின்னு கத்துவாங்க. வெளியே போய் ஐயோ 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 கீரை விலை 10 ரூபாயா, 4 ரூபாய்க்கு கொடுப்பியா, இல்ல எடுத்துட்டு பா. எவ்வளவு திமிரு. 3000 ரூபாய்க்கு கால்சியம் டேப்லெட் வாங்கி சாப்பிடுவீங்களாமா, 10 ரூபாய் கொடுத்து கீரை வாங்க மாட்டீங்க. நமக்கு ஒரு கெட்ட பழக்கங்க, விவசாயிட்ட மட்டும் தாங்க பேரம் பேசுறது. இழிச்சு வாங்க பாருங்க. அவங்க ஒரு பாட்டி ரோட்டோரமா பழம் வித்துட்டு இருக்கும். அந்த பாட்டி பேசும்போதே காது இனிக்குங்க. ராசா தம்பி அது சொல்லி பேசும்போதே, அம்மா தாயி 4 பழம் 10 ரூபாமா கண்ணு அப்படின்னு சொல்லும். திமிரு. அந்த பாட்டி தானே, 4 பழம் 10 ரூபாயா, 7 கூட 7 கூட வரும்பா கூட. நான் கேக்குறேன், என்னைக்காவது கடையில போய் கொக்கோ கோலா, ஃபேண்டா, பெப்சி எல்லாம் வாங்கும் பொழுது 10 ரூபா சொல்லி 50 ரூபா சொல்லி ஒரு 45 ரூபாய் கொடுன்னு கேட்டிருப்பீங்களா? மூஞ்சிலே குத்துவான். இஷ்டம் இருந்தா வாங்க போயிட்டே இருமா. அதை மட்டும் தேங்க்யூ அப்படின்னு வாயில இழிப்பு வாங்கும்போது. இப்ப எல்லாம் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க பெரிய பெரிய ஊர்ல எல்லாம் காம்ப்ளெக்ஸ் தியேட்டர், பெரிய பெரிய தியேட்டர்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ அங்க போனீங்கன்னா டிக்கெட் 350 ரூபா. அங்க போய் உட்கார்ந்தா நடுவில் பிரேக் விடுவான், இன்டர்வல். அங்க பாப்கார்னும் கொக்கோலா மட்டும் தான் இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. கொக்கோலா எவ்வளவுங்க, 150 ரூபா. பாப்கார்ன் 240 ரூபா. தேங்க்யூ. என்ன அசிங்கம், எல்லாரும் சாப்பிடுவாங்க, நம்ம சாப்பிடலன்னு அசிங்கம். அங்க போய் 10 ரூபா சேர்த்து கம்மி பண்ணி கேட்டு பாருங்க. புரிஞ்சுக்கங்க, விவசாயிகிட்ட தயவு செய்து விவசாயி நல்ல பொருளுக்கு பேரம் பேசாதீங்க. 10 ரூபா டிப்ஸ் கொடுத்து இன்னைக்கு வந்திருக்கமா, ஒரு பாட்டி கிட்ட 10 ரூபாய்க்கு 4 பழம் வாங்கிட்டு ஒரு 10 ரூபா கொடுத்த பாட்டி வச்சுக்க பாட்டி போ பாட்டி அப்படின்னு எனக்கா சொல்லிருப்போமா? இதே ஒயின் ஷாப்ல போய் சரக்கு அடிச்சுட்டு கடைசியில் அந்த பையன் வருவான், டிப்ஸ் 100 ரூபாய் பட வச்சுக்கிறேன் பட ஒரே அப்படியே ஜாலி. விவசாயிட்ட பேரம் என்னங்க அநியாயமா இருக்கு. நல்ல பொருள்களை பேரம் பேசாதீங்க. 10 ரூபாய் சேர்த்து கொடுத்துருவாங்க, ஒன்னும் தப்பு இல்ல. பெரிய பெரிய பொருள்கள் தில் இருந்தா, தைரியம் இருந்தா, நெஞ்சில மஞ்சாச்சோடு இருந்தா பேரம் பேசுங்க, வாங்காமாங்க. புரிஞ்சுக்கங்க, கால்சியம் இருக்கிறது சாதாரண நல்ல பொருட்கள்ல தான். இது வரைக்கும் யாருமே சாப்பிடறது இல்லைங்க. அதுல திணை அரிசின்னு சொன்ன இல்லையா, இங்க பல பேருக்கு தெரியாது. அப்படியே உட்கார்ந்துருப்பீங்க, என்னமோ சொல்றாரு அப்படின்னு. சில பேர் பார்த்ததே இல்லை. திணை அரிசி, கம்பு, ராகி, சோளம், குதிரைவாளி, என்னது குதிரையா வாலியா அப்படின்னு இருக்குது. பல பேருக்கு தெரியாதுங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஐபோன் இருக்கும், பேஸ்புக் இருக்கும், வாட்ஸ்அப் இருக்கும், ட்விட்டர் இருக்கும், எல்லாம் மண்ணாங்கட்டி இருக்கும். நெட் கனெக்ஷன் 3G 4G எல்லாம் மண்ணாங்கட்டி இருக்கும். நல்ல விஷயமே தெரியுது இல்ல. இனிமேல் என்ன பண்ண போறோம், நம்ம கிளாஸ்ல அந்த சிறு தானியங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸிபிஷன் நடத்த போறேன். பாக்குறதுக்கு தான், வாங்கறதுக்கு இல்ல. இதெல்லாம் இருக்குதுங்க பாத்துக்கங்க, கண்ணாடி பெட்ல வச்சிருப்பேன், எல்லாம் வந்து பாத்துட்டு போகணும். புரிஞ்சுக்குங்க.
சிறு தானியங்கள்லாம் வாங்கி சேர்த்துக்குங்க. அதுக்குள்ள எல்லா சத்து இருக்குது. எதுக்கு ஃபுட் சப்ளிமெண்ட் அது இதுன்னு எங்கெங்கயோ போறீங்க? டிவில காட்டுவாங்க. ஏதாவது ஒரு பொருளை விற்பானுங்க. இது அமேசான் காடுகளிலே மட்டுமே கிடைக்கும், அபூர்வ மூலிகளை உருவாக்கப்பட்டதுமா. அப்ப மட்டும் தான் வாங்குவீங்களா? நம்ம ஊர்ல மூலிகை கிடைச்சா வாங்க மாட்டோமா? ஒரே காமெடியா இருக்குன்னு வச்சுங்களேன். சோ புரிஞ்சுக்குங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன். கால்சியத்தை டேப்லெட் ரூபத்தில் உலகத்தில் கொடுக்கவே முடியாது. சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்ட உண்மை. எந்த சயின்டிஸ்டா அதை பேச சொல்லுங்க பார்க்கலாம். கால்சியத்தை டேப்லெட் ரூபத்தில் கொடுக்கவே முடியாது. யாருக்காவது கால்சியம் வேணும்னா சூரிய வெளிச்சத்தின் மூலமாக ப்ரோ விட்டமின் டி ஒன்னு தோல் வழியா பட்டு தோலுக்குள்ள போந்து விட்டமின் டியா மாறி 125 D3 அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கணும் வயிற்றுக்குள்ள. அது சுரக்கும் பொழுது நாம சாப்பிடுற எள்ளெண்ணெய், திணையரிசி, கேரட் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற கால்சியமும் 125 D3 அப்படிங்கிற ஹார்மோனும் ஒன்னு சேர்ந்தா மட்டும்தான் கால்சியம் உருவாகும். இதுதான் நல்ல கால்சியம். இதை தவிர கால்சியம் டேப்லெட் மூலமா கிடைக்கிற எல்லா கால்சியமும் கெட்ட கால்சியம், கொடுக்க முடியவே முடியாது. இதனாலதான் நம்ம தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற ஒரு பழக்கத்தை கத்துக் கொடுத்தாங்க. வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி வெயில் அரை மணி நேரம் குளிக்கும் பொழுது அந்த ப்ரோ விட்டமின் டி உள்ள போய் நமக்கு கால்சியம் அப்சர்வேஷன் நடக்குங்க. இப்பெல்லாம் ஏன் தெரியுமா யாருக்குமே கால்சியமே உடம்புல இல்ல? காரணம் 1, எண்ணெய் தேய்ச்சி யாரும் குளிக்கிறதே இல்ல. 2, சூரிய வெளிச்சத்துக்கு போறதே இல்ல. ஏசி ரூம்ல வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்க வேண்டியது. 3, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நல்ல கால்சியம் உள்ள பொருளே இல்ல. 4, சாப்பிட தெரியலை, ஒழுங்கா ஜீரணம் பண்றது இல்லைங்க. புரிஞ்சுக்குங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதின் மூலமாக உடம்பில் கால்சியத்தை அதிகப்படுத்த முடியும். நீங்க ஒண்ணு கால்சியம் டேப்லெட்லாம் வாங்க வேண்டாம். நம்ம சாப்பிடுற ஒரு கருவேப்பிலை சாப்பிட்டா போதும், 7 நாளைக்கு கால்சியம் கிடைக்கும். ஒண்ணு சாப்பிட்டா போதும். அது ஜீரணம் பண்றதுல அப்சர்வேஷன் நடக்கிறது இல்ல. சரி, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பாருங்க. அதுலயும் குறிப்பா வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு கால்சியம் கிடைக்கும் நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சாங்க. ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒரு அமாவாசை அன்னைக்கு அந்த ஒரே ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, வருஷம் ஃபுல்லா கால்சியம் கிடைக்கும்னு சொன்னா நாமெல்லாம் கேட்க மாட்டோம் சொல்லி நரகாசுரம் செத்து போயிட்டா குளிங்கன்னு தீபாவளின்னு பண்டிகை வச்சாங்க. நாம என்ன பண்ண தீபாவளி அப்போ பட்டாசு வாங்குவோம், பலகாரம் சாப்பிடுவோம், துணி மடித்ததுக்கும் சினிமாவுக்கு போவோம், எல்லாம் பண்ணுவோம், குளிக்க மட்டும் மாட்டோம். தீபாவளி அன்னைக்கு ஒரே ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம்னா ஒரு வருஷத்துக்கு கால்சியம் டிபிஷியன்சி வரவே வராது. ஏங்க நம்ம நாட்டுல எல்லாம் சூரியன் சூப்பரா இருக்குங்க. பல நாடுகள்ல சூரியன் இல்ல தெரியுமா? அவங்க 6 மாசத்துக்கு சூரியனே பார்க்க மாட்டாங்க. சூரியனை பார்த்தா போது அவுத்து போட்டு சுத்துவாங்க வீட்டு ஊருக்குள்ள. எல்லா பீச்ல படுத்துக்குவாங்க. பாக்குற கண்ட்ரியாவே இருக்கும். வேற வழி இல்ல தெரியுமா? அந்த 6 மாசம் அப்படி படுத்திருந்தாதான் 6 மாசம் தாங்க முடியும். டெல்லியில போய் பாருங்க, 2 ட்ரெஸ் வச்சிருப்பாங்க எல்லாரும். மொத்தமா மூடுற மாதிரி ட்ரெஸ் இருக்கும். அப்புறம் எல்லாம் கம்மியா இருக்கமா ட்ரெஸ் இருக்கும். வெயில் வந்தா போதும் எல்லாம் குட்டி குட்டி ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த வெளிச்சம் உடம்புல படணும். ஏன்னா 6 மாசத்துக்கு அது பனியா இருக்கும், 6 மாசம் வெயிலா இருக்கும். நமக்கு பரவாயில்லைங்க, டெய்லி கிடைக்குதுங்க. உண்மையிலேங்க நம்ம ஊர் மாதிரி சொர்க்கம் போய் உலகத்துல கிடையாதுங்க. காத்து